ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 110வது மன்றாட்டு ஜெபத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்க யாவரையும், ஆன்லைனில் பார்க்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் பைபிள் ஸ்டடியோடு கூட சேர்ந்த மன்றாட்டு ப்ரிவேலிங் ப்ரேயர் டே 110வது நாள். ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தேசத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகள் எழும்பும்போது, காரியங்கள் நமக்கு சாதகமாக இல்லாதபடிக்கு பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் ஜெபத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு நோய் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் குறைத்து கொண்டு வருகிறார். இன்னும் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நம் குடும்பத்தையும் மாத்திரம் அல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்து அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைய தினத்திலும் விசுவாசத்தோடு காத்திருங்கள், சோராமல். ஒருவேளை ஒரு வியாதி சுகமாகாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளை கர்த்தர் உங்கள் வியாதியை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் குறித்திருக்கலாம். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைய நாள் என்னுடைய நாள் என்று சொல்லி இந்த 110வது நாளை விசுவாசத்தோடு அமர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். இருக்கிற யாவரும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உன்னதமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது, நம்ம மேல நீட்டப்பட்டிருக்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதுமா இருக்கிறவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். கண்களை மூடி இந்த 110வது நாளிலே அவரை நோக்கி பார்க்கலாமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகம் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு மோசே தேவனுடைய பர்வதத்தில் போய் தேவனை சந்தித்து திரும்பி வருகிற பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள், முகத்தை பார்த்து பயந்தார்கள். இன்றைக்கு அப்படி நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய, இருளாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒளிவிளக்காய் வர ஆண்டவர் இன்றைக்கு தயாராய் இருக்கிறார். எல்லார் கண்களை மூடி விசுவாசத்தோடு, ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் துதிக்கிற அந்த பரலோக காட்சிகளை மனதில் நினைத்து கொண்டு, இன்றைக்கு நான் துதிக்கிற துதிகளிலே வாசம் பண்ண கர்த்தர் இயேசு வருவார். He will come in midst of me. He will come in midst of us. He will come and glorify himself. இயேசுவே, thank you Jesus. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பிரகாசமானவரே, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே வாசம் பண்ண வாரும். Yes, Holy Spirit God, வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க. நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க. பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீங்க சொல்லுங்க, ஓ பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. ஓ இயேசுவே நீரே நீ மாத்திரமே. Holy Spirit நீரே நீ மாத்திரமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீ மாத்திரமே. உம்மை போல் வேறொரு, எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ஆராதிச்சாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவர் இறங்கி வருவார். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீ மாத்திரமே. மீண்டும் ஒரு முறை, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீ மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உலகத்துல யாரும் இல்லை. இயேசுவே, என்னை தாங்கிறதுக்கு, என்னை நடத்துகிறதுக்கு, என்னை தேற்றுகிறதுக்கு, என்னை உயர்த்துகிறதுக்கு, எனக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான உம்மை ஆராதனை செய்யும்படி 110வது நாளிலே வந்திருக்கோம்ப்பா. ஆராதிப்போம், நாங்க விடுதலை பெற்றுக் கொள்ளுவோம் என்கிற விசுவாசத்தோடு ஆராதிக்கிறோம். வசனத்தை கேட்போம், ஜெபிப்போம், தேசத்திற்காய் ஜெபிப்போம், எங்களுக்காய் ஜெபிப்போம், நாங்கள் உயர்வை காணுவோம், தேவன் பதிலை கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வோம். தகப்பனே, எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் என் மத்தியில் இருக்கிறார், இன்னைக்கு எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமத்தை நாம் சொல்லி சொல்லி துதிக்கிற போதெல்லாம் அவர் இறங்கி நம்மத்தில் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நீங்கள் கர்த்தரை துதித்தால் மட்டும் போதும், தேவனை துதித்தால் மாத்திரம் போதும், அவர் இறங்கி அற்புதங்களை செய்வார். சில நேரங்களில் நம்ம ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல எல்லாம் போச்சு, எல்லா பிஸ்னஸும் போச்சு, எல்லா இருந்த சுகம் எல்லாம் போச்சு, எல்லாம் பலவீனமா இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பலவீனம், எங்க பார்த்தாலும் சுகவீனம். பக்கத்து வீட்டில் கேட்டா பலவீனன்றாங்க, அங்க அடுத்த தெருவில் கேட்டா எனக்கு எல்லாமே போச்சு தோல்வின்னு சொல்றாங்க. யாருமே நல்லா இருக்கேன்னு சொல்றதே இல்லை. ஆனா இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருக்கு குறைவு வந்தாலும், நமக்கு பணக்குறைவு வந்தாலும், நமக்கு பலவீனம் வந்தாலும், கர்த்தர் இயேசு நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி செல்வார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. ஆமென். புயல் வந்தாலும், காற்றடித்தாலும், வெள்ளம் மோதினாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாழ்வின் அர்த்தம் தந்தவர், மண்ணில் வாழ சொல்லி தந்தவர், இந்த நாளை அளித்தாரே அழகாயே என்று சொல்லி என்னை என்றும் உயர்வாய் நினைத்தாரே. நம்ம மனுஷர்கள் நம்ம மதிப்பை குறைச்சி எண்ணி போடலாம், ஆனாலாம் நம்ம குறித்து, நம்ம இருதயத்தை குறித்து, நம்ம வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் எப்பொழுதும் மதிப்பாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கலரை பார்த்து, நம்ம பணத்தை பார்த்து, நம்ம தாளந்தை பார்த்து, நம்ம தகுதியை பார்த்து ஆண்டவர் மதிப்பிடுகிறது இல்லை. ஆராதிக்கிறத வைத்து, அவருக்கு உண்மையாய் நடக்கிறதை வைத்து, அவர் மேல விசுவாசம் வைக்கிறதை வைத்து
நம்மை மதிப்பாய் எண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாழ்வின் அர்த்தம் தந்தவர், மண்ணில் வாழ சொல்லி தந்தவர், இந்த நாளை அழித்தாரே அழகாயே. ஓ என்னை என்றும் உயர்வாய் நினைத்தாரே இன்னும் மதிப்பாய். எந்த நாளுமே என் வாழ்விலே வைத்தார் என்றும் சுகமாய். ஓஹோ உள்ளங்கையில் என்னை மறைந்தார், தோளிலே நாளும் சுமந்தாரே. உலகினில் வாழ ஜீவன் தந்தாரே, துதி உமக்கே. உள்ளங்கையில் என்னை மறைந்தார், தோளிலே நாளும் சுமந்தாரே. உலகினில் வாழ ஜீவன் தந்தாரே, உம்மை பாடுவே. சொல்லுங்க. வாழ்வின் அர்த்தம் தந்தவர், வாழ்வின் அர்த்தம் தந்தவர், மண்ணில் வாழ சொல்லி தந்தவர், இந்த நாளை அழித்தாரே அழகாயே. ஓ என்னை என்றும் உயர்வாய் நினைத்தாரே இன்னும் மதிப்பாய். எந்த நாளுமே என் வாழ்விலே வைத்தார் என்றும் சுகமாய். ஓ உள்ளங்கையில் என்னை மறைந்தார், தோளிலே நாளும் சுமந்தாரே. உலகினில் வாழ ஜீவன் தந்தாரே, துதி உமக்கே. உள்ளங்கையில் என்னை மறைந்தார், தோளிலே நாளும் சுமந்தாரே. உலகினில் வாழ ஜீவன் தந்தாரே, உம்மை வாடுவே. ஜெயம் ஜெயம் தாரும் ஜெபம், இனி என்ன பயம், குறைவில்லை என்றுமே. ஓ ஓ ஜெயம் தாரும் ஜெபம், இனி என்ன பயம், குறைவில்லை என்றுமே. ஓ ஓ சொல்லுங்க. அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, ஆமென் அல்லேலூயா. ஓ அன்பின் ஆண்டவரே, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஓ உள்ளங்கையில் என்னை மறைந்தார், தோளிலே நாளும் சுமந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? Thank you Jesus. ஓ உள்ளங்கையில் என்னை மறைந்தார், தோளிலே நாளும் சுமந்தாரே. உலகினில் வாழ ஜீவன் தந்தாரே, உம்மை பாடுவே. அதிசயம் தினம் உணர்ந்தது மனம், மகிமையை போற்றுவே. ஓ ஓ அதிசயம் தினம் உணர்ந்தது மனம், மகிமையை போற்றுவே. ஓ ஓ வாழ்வை வெல்லுவே, நன்றி சொல்லுவே. வாழ்வை வெல்லுவே, நன்றி சொல்லுவே. ஓ உள்ளங்கையில் என்னை மறைந்தார், தோளிலே நாளும் சுமந்தாரே. உலகினில் வாழ ஜீவன் தந்தாரே, துதி உமக்கே. உள்ளங்கையில் என்னை மறைந்தார், தோளிலே நாளும் சுமந்தாரே. உலகினில் வாழ ஜீவன் தந்தாரே, உம்மை பாடுவே. சொல்லுங்க. வாழ்வின் அர்த்தம் தந்தவர், வாழ்வின் அர்த்தம் தந்தவர், மண்ணில் வாழ சொல்லி தந்தவர், இந்த நாளை அழித்தாரே அழகாயே. ஓ என்னை என்றும் உயர்வாய் நினைத்தாரே இன்னும் மதிப்பாய். எந்த நாளுமே என் வாழ்விலே வைத்தார் என்றும் சுகமாய். ஓஹோ உள்ளங்கையில் என்னை வரைந்தார், தோளிலே நாளும்
பாடல் சொல்லுகிறது, ஜெயம் தரும் ஜெபம் குறைவில்லை, இனி என்ன பயம் குறைவில்லை என்றுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜெயம் தரும் ஜெபம். ஆமென். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் எப்பொழுதும் ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் ஜெயம் பெறுவார்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிலராய் இங்கே கூடி இருக்கிறோம், ஆனால் அநேகர் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஆன்லைன்ல பாக்குறீங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அதனால ஒரு நாளும் ஜெபித்து சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கும். அந்த மன்றாட்டு ஜெபம் என்கிறது சாதாரண ஜெபத்தை விட வல்லமையானது. ஆமென் சொல்லுங்க. மன்றாட்டு ஜெபம் என்பது போராடி ஆண்டவர் பிரசன்னத்துல ஜெபிப்பது, விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரை விட்டு கொடுக்காதபடி ஜெபம் பண்றது. ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் உம்மை விடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. யாக்கோபை போல நம்ம போராடி ஜெபிக்கிற ஜெபம், அப்பொழுது ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே ஒரு நாள் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கு கர்த்தர் குறித்த நாள் என்று சொன்னால், உங்களுக்கு என்ற நாள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். ஆண்டவருக்கு அநேக நாமங்கள். ஆண்டவர் பல நாமங்களிலே அவர் நமக்கு கிரியை செய்கிறார். அண்ணால் ஒரு பேரை வச்சா, ஆபிரகாம் ஒரு பேரை வச்சா, ஈசாக்கு ஒரு பேரை வச்சா, இன்றைக்கு பல நாமங்கள் ஆண்டவருக்கு இருக்கு. இந்த நாமங்களை எல்லாம் சொல்லி துதிக்கிற பொழுது அவர் இறங்கி வருவார். அவர் காற்றாய் வருவார், அக்கினியாய் வருவார். இன்றைக்கு நமக்கு அபிஷேகமா இறங்கி வந்து நமக்கு கிருபை செய்வார். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, ஹல்லேலூயா. தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே. ஓ தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, அக்கினியாய் நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. மீண்டும் சொல்லுங்க, நீ நெருப்பாய் வருவி, நீர் வருவி, நீர் அக்கினியாய் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீ நெருப்பாய் வருவி, நீ காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. சொல்லுங்க, ஆமே. நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, ஆமே. நீர் அக்கினியாய் வருவி,
காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாய் வருவி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீ நெருப்பாய் இன்றைக்கு இறங்கி வரும், நீர் காற்றாய் வருவி. எஸ், நீர் அக்கினியாய் வருவி. எங்கள் மத்தியில இறங்கி வாரும், நீ நெருப்பாய், நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் வாருமே, எழுந்தருளுமே. நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் செய்து சொல்லுங்க, நீ நெருப்பாய் அக்கினியாய் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை ஆண்டவரே பாவங்களை எல்லாம் ரட்சித்து சாபங்களை எல்லாம் போக்கி கர்த்தருக்கு விடுதலை கொடுக்கிறவரே, நாமம் மகிமைப்படட்டும். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது, நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது ஒரு படி ஆண்டவர் பக்கத்தில் போய் கொண்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பக்கத்தில் போகணும்னா ரொம்ப சந்தோஷம்? ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கும் போது தான், துதிக்கும் போது தான் ஆண்டவர் பக்கத்தில் போக முடியும். சில நேரத்தில் ஜெபிக்காம, ஆராதிக்காம, துதிக்காம, வேதத்தை வாசிக்காம இருந்தா ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்படும், ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்துடும். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி குறைக்கிறது? சில நேரங்களில் நம்ம கஷ்டங்கள், பலவீனங்கள், நம்ம சில நேரத்தில் பிஸியாக இருக்கும், ஜெபம் பண்ண முடியல. சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஓடுகிறதுனால, பணத்துக்கு பின்னாடி ஓடுகிறதுனால நேரம் கொடுக்க முடியறதில்ல. அதனால பணத்துக்கு பக்கத்தில் போயிடுவோம், ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் திரும்பி கேட்ட குமாரனை போல, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஜெபிக்காமல் இருப்பது பாவம், ஆராதிக்காமல் இருப்பது பாவம், உம்முடைய சமூகத்தில் நான் வந்து விழுகிறேன் என்று சொன்னா ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் சேர்த்து கொள்ளும்படி எப்பொழுதும் ஆவராய் தம்முடைய கரங்களை நீட்டி காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம எப்பொழுதெல்லாம் ஓடி வருகிறோமோ, சபைக்கு வருகிறோமோ, கர்த்தரை துதிக்க ஆராதிக்க அமர்கிறோமோ, கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார், நமக்கு மோதிரத்தை கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு மேலான வல்லமையை கொடுத்து, மேலான தரிசனத்தை கொடுத்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஆண்டவரே 120 பேர் மேல அன்றைக்கு தேவனுடைய வல்லமை செபிக்கும் போது தானே இறங்கினது, காத்திருந்த பொழுதுதானே இறங்கினது. இன்றைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம், எங்கள் மேலே உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. இந்த நாளிலே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாரியாவியை ஊற்றுமே. சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மா
என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. நிழப்போட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழப்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே. என்னை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அனுப்புங்க இயேசுவே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, உம்மை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. சொல்லுங்க, அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. சொல்லுவோம், என்னை நிரப்புமே, நிரம்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. நல்ல கரங்களை தட்டிட்டே சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பா. உன் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நான் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசுவே, இன்றைக்கு என்னை நிரப்பி ஆண்டவரே என்னை விசேஷித்த விதத்துல மறுரூபமாக்கி என்னை நடத்தும் இயேசுவே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே. அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை இந்த நாளில் இந்த இடத்துல பார்க்கிற யாவர் மேலும் விழுவதாக. இயேசுவின் நாமத்தில் நோய்கள் விலகி ஓடட்டும், விசுவாசிகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கிருபை இறங்கி எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுங்க. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. திறம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. நன்றி ஆவியானவரே, இன்றைக்கு விசேஷித்த விதத்தில் எங்கள் மத்தியில் இறங்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே, வேத வசனத்தை கேட்க போகிறோம். எதற்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோமோ வாய்களிலிருந்து ஜெபிக்காம நீர் கொடுத்த அபிஷேகம் என்னை நிரப்புமே என்று சொன்ன அந்த அபிஷேகத்தில் இன்றைக்கு நான் ஜெபித்து நான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். தேவனுடைய கிருபை எங்கள் மேலே இறங்கும் வரைக்கும், ஆண்டவரே அற்புதத்தை பெறும் வரைக்கும் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, உடைய கிருபையின் பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஆராதனை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனையில் பிரியப்படுகிற கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆர்வத்தோடு ஆவலாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மன்றாட்டு ஜெபத்தினுடைய 110வது நாளை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் என்கிற அந்த கண்ணுக்கு புலம்படாத அந்த கிருமையின் நிமித்தமாக சபை நடத்தக்கூடாதபடி
சபையிலே சகோதரர்கள் சபை ஜனங்கள் ஒன்று சேர முடியாதபடி தடைகள் காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வைராக்கியத்தோடு அவரவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, அவரவர்களுக்கு ஊற்றப்பட்டதான அபிஷேகத்தை அடக்கி வைக்காதபடி தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டு வருகிறோம், ஜெயம் எடுக்கும்படியாக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய இயேசுவின் அன்பின் ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுத்ததான இந்த மன்றாட்டு ஜெபத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கருசனையோடு கூட கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த கொரோனா நிமித்தமாக சபை திறந்து ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைத்து போடுவாராக. கர்த்தர் நல்லவர். அந்த கண்ணுக்கு புலம்படாத கிருமையை அழித்து தேசத்திற்கு மேல சேமத்தை, ஆசீர்வாதத்தை, நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸினாலே 20 கோடி பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நியூஸ்ல வந்து கொண்டிருக்கிறது. 20 கோடி பேருக்கு மேலாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் மரித்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நிர்மூலமாகாதபடி ஜெபிப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்திய தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே உத்தரகாண்ட் மாநிலத்திலே கொரோனா பரவல் நிமித்தமாக மீண்டும் ஊரடங்கு போடப்பட்டு இருக்கிறது. அநேக நாட்கள் ஊரடங்கு வருகிறதுனாலே ஜனங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. தேசம் சீரழிவை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்திய தேசத்திற்காக விசேஷமாய் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது டெல்டா வைரஸ் என்கிற அந்த வைரஸ் நிமித்தமாக மத்திய பிரதேசத்திலும் நம்முடைய அண்டை மாநிலங்களிலும் அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முற்றிலுமாய் கொரோனா வைரஸ் அழிக்கப்பட வேண்டும். தேசத்தில் இராதபடிக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் இராதபடி, தமிழகத்தில் இராதபடி அது முற்றிலுமாய் சுட்டரிக்கப்படுவதற்காக இந்த கொடுக்கப்பட்ட மன்றாட்டு ஜெபத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஒருமனப்பட்ட ஆவியோடு கூட நாம் இந்த ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு முற்றிலுமாய் இந்த கொரோனா வைரஸை அழித்து தேசத்தை பாதுகாப்பாராக. நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான போதகர் ஜோசப் கார்த்திகேயன் அவர்கள் முன்பாக கடந்து வந்து இந்த ஜெப விண்ணப்பத்திற்காக அவர்கள் ஜெபிக்க போகிறாங்க. அவரோடு இணைந்து நாம் யாவரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை பாதுகாக்கும்படி, தேசத்தை காப்பாற்றும்படி, முற்றிலுமாய் கொள்ளை நோயை ஆண்டவரை அழித்து போடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு மனப்பட்ட ஆவியோடு கூட கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே அப்பா, நன்றி ராஜா. இந்த மன்றாற்று ஜபத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 அப்பா. மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின், யோசேப்பின் தேவனை மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு இம்மட்டும் சுகம், பலன், ஆயுளை கொடுத்து வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, எங்களை தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டுமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களை இந்திய தேசத்தில் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய வல்லமை கடந்து போவதாக ஆண்டவரே. உடைய மகிமை கடந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை வைப்பீராக ஆண்டவரே. உடைய சுகமளிக்கும் வல்லமை கடந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பீராக ராஜா. சகல நோய் உன்னை விட்டு விலக்குவேன் சொன்னீரே. இந்த வேளையில் ஆண்டவரே
மகாராஷ்டிராவுக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. இங்கெல்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதோ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தேவ வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல வீட்டில் தனிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இந்த வைரஸ் முற்றிலுமாக ஆண்டவரே அழிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயமான காரியங்கள் செய்வீராக ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட்ட நிற்கும் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு அதிசயத்தை காணப்பண்ணோம். வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக அதை கேட்கும்படி பார்க்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தபடினால் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. தேசத்தை பாதுகாக்கும்படியாக தேவனுடைய தயவுள்ள கரம் இந்திய தேசத்திற்கு மேலாக நீட்டப்பட்டிருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமென். அது மாத்திரமல்ல, நம் அண்டை நாட்டிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நடந்ததான ஆப்கானிஸ்தான் தேசத்தில் நடந்த காரியத்தை குறித்து நாம் எல்லாருமே டிவி நியூஸில், பேப்பர் நியூஸில், நாம் நெட்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கிறவருடைய எல்லாருடைய இருதயம் வேதனையோடு கூட கலக்கத்தோடு கூட காணப்படுகிறது. ஆப்கான் தேசத்தில் இருக்கிற அந்த ஆட்சி மாற்றத்தை நிமித்தம், ஆட்சியில் இருக்கிற குழப்பத்தின் நிமித்தமாக அங்கு நடைபெறுகிற யுத்த களத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேகர் மடிந்து போகிறார்கள். அநேகர் தன்னுடைய வீடை விட்டு, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு இருக்கக்கூடியவர்கள் அங்கும் இங்குமாக சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நாம் பார்க்கும் போது எவ்வளவு ஒரு மனவேதனையான, எவ்வளவு ஒரு அவமானமான, எத்தனை ஒரு பாரமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இந்த ஆப்கானிஸ்தான் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தர் அந்த தேசத்தில் இப்பொழுது அந்த தாலிபான்கள் வந்து அந்த இடத்துல கொடியை நாட்டி இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாகவும் தேசத்தில் ஒரு பெரிய அமைதி காணப்பட வேண்டும். அவர்களுக்குள் இருக்கிற வெறித்தனங்கள், அவர்களுக்குள் இருக்கிற வைராக்கியங்கள், அவர்களுக்குள்ள காணப்படுகிற கோபங்கள் ஜனங்களுக்கு மேலே, அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மேலாக காணப்படாதபடி எல்லா இனத்தவரையும் ஒரே போல நேசிக்கத்தக்கதான ஒரு மன பக்குவத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போமாக. தேசத்தை பாழாக்குற போராட்டத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் ஆப்கான் தேசத்தை முற்றிலுமாய் பாதுகாக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அங்கும் இங்குமாக பதறிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படியாகிலும் தப்பித்து விடலாம், எப்படியாகிலும் நம்ம அங்கிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை காப்பதற்காக அலைந்து திரிகிறார்கள். அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, பயத்தோடு காணப்படுகிறாங்க. இந்த பயமெல்லாம் நீங்கும்படியாக, அந்த தேசத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவும்படியாக ஆண்டவராகிய தேவன் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா குழப்பத்தையும், எல்லா போராட்டத்தையும் மாற்றும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான போதகர் தங்க மகாராஜ் அவர்கள் இந்த ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபிக்க போகிறார்கள். ஆண்டவராகிய தேவன் தேசத்திற்கு மேல பலத்த அற்புதத்தை அந்த ஆப்கான் தேசத்தில் செய்வாராக. அண்டை தேசங்கள் முழுவதும் சமாதானமாக இருக்கும்படி நன்மையான காரியத்திற்காக அவர்கள் உதவி செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக நாம் யாவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆப்கான் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மன்றாட்டு ஜெபத்தை ஆண்டவரே 110வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறீர். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜெப குறிப்பை நம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானத்திலே ராஜா ஆண்டவரே தாலிபான்கள் ஆண்டவரே ஆட்சியை கைப்பற்றி ஆண்டவரே இருக்கிறார்களப்பா. நீர்தாம் ஆண்டவரே, அவர்கள் அந்த தாலிபான்கள் மூலமாக ஆண்டவரே எந்த விதமான தொந்தரவோ வேறு விதமான காரியங்கள் ஏற்படாதபடி ஆண்டவரே இந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எங்கு செல்வது, எப்படி போவது, எப்படி நாம் இந்த நாட்டில் இருப்பது என்று ஓடி ஆடி அலைந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே. பேர்பட்ட மக்களை ஆண்டவரே நீ சந்தித்த ஆண்டவரே, அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. ஆப்கானிஸ்தான் நாட்டிலே ஒரு சமாதானத்தை உருவாக்கித்தார் ராஜா. அங்கே இருக்கின்ற தாலிபான் அந்த குரூப்புகளுக்கு ஆண்டவரே நீதாமே ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே அந்த ஜனங்களை சமாதானமாய் ஆள பலப்படுத்தித்தார் ராஜா. ஆண்டவரே, எங்கள் நாட்டிலிருந்து எங்கள் தூதரகத்தில் இருக்கின்ற ஆண்டவரே, எங்கள் இந்திய தூதரகத்தில் இருக்கின்ற
எல்லா மக்களை ஆண்டவரே, அதிகாரிகளையும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரை 2 பிளேன் மூலமாக அழைத்து கொண்டு வந்து விட்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னும் அநேக இந்தியர்கள் இருக்கிறார்களப்பா ஆண்டவரே, அவர்கள் ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்தில் ராஜா தன்னுடைய தாயகம் வர வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தி கொடு ராஜா. ஆண்டவரே, அமெரிக்காவின் மூலமாக இந்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்ட எல்லா முடிவுகளிலும் ஆண்டவரே, 2 நாடுகளும் பேசி ஆண்டவரே, இந்திய மக்களை ஆண்டவரே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடு ராஜா. சிதமாக ஆண்டவரே, தாலிபான் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து தாரும். அவர்கள் இந்த நாட்டு விட்டே வெளியே போய்விட்டால் நலமாயிருக்குமே என்று ஓடிக்கொண்டு இருக்கார்கள். அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி இருக்கின்ற தாலிபான்களே தங்கள் வைராக்கியத்தையும் தங்கள் தீவிரவாதத்தையும் தங்களுடைய முரட்டு குணங்களை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே, அமைதியாக இந்த ஆட்சியை நடத்தக்கிறதுக்காக சூழ்நிலையை உருவாக்கித்தார் ராஜா. ஆண்டவரே, கபூல் என்ற விமான நிலையம் ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற காரணத்தால் ராஜா ஆண்டவரே, அந்த இடத்தில் என்ன செய்வது தெரியாது அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். நீர்தாமே முற்றிலும் எல்லா காரியங்களையும் நன்மையாய் முடித்து தாரும். ஆண்டவரே, பக்கத்து நாடுகளில் இருக்கின்ற எல்லா பிரச்சனையும் அறிந்தார் ராஜா. ஆண்டவரே, அந்த பிரச்சனை அப்படியே எங்கள் நாட்டுகளில் பக்கத்தில் வராதபடி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும். உன் சித்தம் மாத்திரமே நிறைவேறும் ராஜா. ஜெபத்தை கேட்கிறவரே அதற்காய்மைக்கு துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீர்தாம் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நன்மையாய் செய்து முடியும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவராகிய தேவன் பதில் கொடுத்து ஆமென், அந்த ஆப்கான் தேசம் முழுவதும் ஒரு தெய்வீக சமாதானத்தை ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது தமிழகத்திற்காக ஆமென் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. தேசத்தில் ஆமென், அதாவது எல்லா பொருட்களுடைய விலைகளும் அதிகரித்து காணப்படுகிறது. இந்திய தேசத்திலும் உலகம் முழுவதுமாய் ஜனங்கள் மிகவும் அதிகமாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிற அந்த கேஸ் சிலிண்டருடைய விலையானது 877 ரூபாய் இருந்தது. இன்றைக்கு 25 ரூபாய் அதிகரித்து காணப்படுகிறது. 900 ரூபாய்க்கு அதனுடைய விலை வந்திருக்கிறது. ஒரு சிலிண்டருடைய விலை 900 ரூபாய் கடந்திருக்கிறது. கொண்டு வரக்கூடியவர்களுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் கொடுக்கும்போது அது 900 ரூபாய் கடந்து காணப்படுகிறது. பாருங்க, 400 ரூபாய் 450 ரூபாய்க்கு நம்ம வாங்கி கொண்டிருந்த சிலிண்டருடைய விலை இன்றைக்கு 2 மடங்கல்ல 2.5 மடங்கு அதிகமாய் காணப்படுகிறது. தேசத்தில் இப்படிப்பட்டதான இந்த விலையேற்றம் காணக்கூடாது, இருக்காதபடி நாம் ஜெபிப்போமாக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் இந்த சிலிண்டர் நிமித்தமாக தங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிலிண்டர் வாங்குவதற்கு கூட பணம் இல்லையே என்று அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க. ஒரு சில மனிதர்கள், ஒரு சிலர் வேலைக்கு போனா 2 நாள் சம்பளம் இருந்தா தான் சிலிண்டர் வாங்க முடியும். ஒரு சிலர் 3 நாட்கள் கடினமாய் உழைத்து சம்பாதித்தா தான் ஒரு சிலிண்டர் வாங்கக்கூடிய நிலையிலே காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் தேசத்தில் இருக்கிற இந்த விலையேற்றத்தை குறைப்பதற்கு உயர்ந்த அதிகாரிகளிடத்தில், தலைவர்களிடத்தில், அரசாட்சி செய்யக்கூடியவர்களிடத்தில் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போமாக. அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் காணப்படுகிற இந்த கொரோனா நிமித்தமாக உலகம் முழுவதும் காணப்படுகிற எல்லா மாணவர்கள் அந்த ஸ்கூல் திறக்க முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல. அதன் நிமித்தமாக கல்வி ஞானம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. ஆகவே வாலிபர்கள், சின்ன பிள்ளைகள் தங்களுடைய வயதில் சின்ன 2.5 வயது 3 வயது ஆன உடனே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்விக்கு போகணும். அது போக முடியாத நிலை. வாலிபர்கள் காலேஜுக்கு போக முடியாத நிலை காணப்படுகிறது. இது எல்லாம் ஆண்டவராகிய தேவன் மாற்றும்படியாக நாம் எல்லோரும் ஒருமனப்பட்ட ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதியினுடைய நிதிநிலை நெருக்கடி, பயங்கரமான நெருக்கடியில் தமிழகம் காணப்படுகிறது. பணம் இல்லாத கடன் சுமையோடு கூட காணப்படுகிற தமிழக அரசாங்கத்திற்கு ஆண்டவராகிய தேவனது நெருக்கடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தமிழகத்தில் காணப்படுகிற கொலைகள், கொள்ளை நோய்கள், வன்முறைகள், போராட்டங்கள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் படுகிற எல்லா செயல்பாடுகளும் மாறும்படியாக நாம் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, பாருங்க, அதாவது ரோட்ல போய் கொண்டிருக்கும் பொழுதே பயங்கரமான ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் நிமித்தமாக அநேகர் மரித்து விடுகிறாங்க. அநேகருடைய சரீரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதன் நிமித்தம் அநேகர்
ஹாஸ்பிட்டல்ல போய் அதிகப்படியான பணத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அழிவில் இருந்தெல்லாம் தேசம் காப்பாற்றப்படும்படியாக ஒரு மனப்பட்ட ஆவியோடு கூட எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிப்போமாக. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. ஆண்டவரே, விலை ஏற்றங்கள் சிலிண்டருக்கு விலை ஏற்றம், பெட்ரோல் விலை ஏற்றம், ஆண்டவரே டீசல் விலை ஏற்றம், ஆண்டவரே ஆயில் விலை ஏற்றம், ஆண்டவரே தகப்பனை மளிகை பொருட்களுடைய விலை ஏற்றங்கள், இந்த விலை ஏற்றம் எல்லாம் தடுத்து நிறுத்தணுமே என்று சொல்லி எல்லாருமே கேட்போம். எல்லாருக்கும் இது தேவையா இருக்கிறது. மன்றாடி நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தேசத்திலே இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி ஆகணும் என்று சொல்லி வைராக்கியமா மன்றாடி ஜெபிக்கும் பொழுது எனக்கு அன்பான தேவ சனமே, கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை கட்டளிட வல்லவராய் இருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிற மனிதர்கள், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வார்த்தையின்படியாக இந்த மன்றாட்டு ஜெபத்திலே 110வது மன்றாட்டு ஜெபத்திலே கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவரே, விலையேற்றத்தை நிமித்தமாக எங்களுக்கு நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல வாழ்வாதாரம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பாராக. ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்மைகளை செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்தை விசாரித்து தேசத்திற்கு நீர் பாய்ச்சி அதை செழிப்பான பாதையிலே நடத்துகிற அன்பு ஆண்டவரே, மக்கு கொடான கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்படி எல்லா குடும்பத்திலும் உபயோகப்படுத்துகிறதானே ஆண்டவரே, அந்த சிலிண்டருடைய கேஸ் சிலிண்டருடைய விலையேற்றத்தை ஆண்டவராகிய தேவன் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, பெட்ரோல் விலை, ஆண்டவரே டீசல் விலை, ஆயில் விலை, ஆண்டவரே இந்த விலை ஏற்றங்கள் எல்லாம் குறைக்கப்படும்படியாக எங்களுடைய ஆண்டவரே ஆட்சி செய்கிற அருமையான தகப்பனே, அப்பா, அரசாட்சி செய்கிறவர்களுக்கு மேலாக, பிரதம மந்திரிக்கு மேலாக, எங்களுடைய முதலமைச்சர்களுக்கு மேலாக என் தேவன் ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு உணர்வை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆமென். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் எத்தனை கோடி கணக்கான ஏழை ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிற இந்த ஏற்ற சிலிண்டர் ஏற்ற விலை கர்த்தர் தாமே கட்டுப்படுத்துவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லாரும் உபயோகப்படுத்துகிற பெட்ரோல் விலையை ஆண்டவரே தமிழக அரசு 3 ரூபாய் குறைத்திருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது போதாது ஆண்டவரே, இன்னும் மத்திய ஆண்டவரே அரசாங்கமானது பல மடங்கு ரூபாயை குறைப்பதற்கு ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பொருட்களுடைய விலையேற்றத்தையும் ஆண்டவர் தாமே கட்டுப்படுத்துவீராக, கட்டுப்படுத்துவீராக. அதை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு நிமித்தமாக ஸ்கூல் திறக்க கூடாதபடி காணப்படுகிறது, காலேஜ் திறக்க கூடாதபடி காணப்படுகிறது. அதன் நிமித்தம் பிள்ளைகளுடைய கல்வி அறிவு ஆனது ஆண்டவரே சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. என் தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடை பண்ண வேண்டாம் என்று சொன்னீங்களே. ஆமென் ஆண்டவரே, அப்படியா சின்ன பிள்ளைகளை, வாலிபர்களை, ஆண்டவரே மாணவர்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, மாணவர்களுக்காகவே ஸ்கூல் திறப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அதற்காகவே கொரோனா வைரஸை முற்றிலுமாய் அழித்து போடுவீராக. ஊரடங்கு நாட்களுக்கு முடிவு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. தமிழகத்தில் காணப்படுகிற நிதி நெருக்கடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த நெருக்கடியான சூழ்நிலை மாறும்படி கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. தமிழகத்திற்கு மேலே இருக்கிற எல்லா கடன் பாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகி போகட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகப்பனே, ரோட்ல ஆண்டவரே ஹைவேல போகும் பொழுது எத்தனை ஆக்சிடென்ட் ஆகிறது ஆண்டவரே, எத்தனை பேர் மரிக்கிறாங்க, எத்தனை பேருடைய உடல் உறுப்புகள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறது அப்பா. அதன் நிமித்தமாய் ஜனங்கள் ஆண்டவரே அநேக பணத்தை விரயம் செய்கிறாங்களே. சாத்தான் கொண்டு வருகிறதான எல்லா ஆபத்து விபத்துகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடுத்து நிறுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறபடினாலே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறப்பா.
தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்திற்கு மேல, உம்முடைய இந்திய தேசத்திற்கு மேலாக காணப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். இயற்கையினாலே உண்டாகிற அழிவுகள் மாறட்டும் ஆண்டவரே. மழையினாலும் ஆண்டவரை, காற்றினாலும் தீயினாலே உண்டாகிற எல்லா ஆபத்து விபத்துகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஒரு பாதுகாப்பை கட்டளிடபடி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துறப்பா ஆண்டவரே. டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவை கட்டளையிடுவீராக. நல்ல ஆண்டவரே, நல்ல தகப்பனே, மத்திய அரசாங்கத்தோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு சுமூகமான முறையிலே அதற்கு ஒரு தீர்வை உண்டாக்கும்படி ஆட்சேபிக்கிறோம்ப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறீர், நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாக ஆண்டவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக, நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும்படி ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டீங்க, அதற்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம். தேசத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுடைய விலைவாசிகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்கிறபடினாலே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழிநடத்துங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆமென். எல்லா விலைவாசி உயர்வுகளை கட்டுப்பாட்டுகளை ஆண்டவர் கொண்டு வருவதற்காகவே அரசியல் தலைவர்களிடத்திலே கர்த்தர் உணர்வை கட்டளிட போகிறார். ஆகவே அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அடுத்த ஜெப விண்ணப்பமாக அனைத்து திருச்சபைகளிலும் உள்ள ஆமென் தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள், அன்மே உடன் ஊழியர்கள், விசுவாசிகள், மூப்பர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சமாதானத்தை ஆமென், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல ஆமென் ஊழியர்களுக்குள்ளே, ஆமென் சபைகளுக்குள்ளே, ஆமென் சபை ஜனங்களுக்குள்ளாக ஒரு தேவ சமாதானம் ஆட்கொள்ளும்படியாக நாம் யாவரும் ஆமென் அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஊழியர்களுடைய சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள் மாறணும். ஆமே, எந்த பிரச்சனை இல்லாதபடி ஊழியர்கள் நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு காணப்பட ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. திருச்சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார இருளின் ஆதிக்கத்தை ஆமே நாம் அழித்து ஜெபிக்க போகிறோம். எந்த திருச்சபைகளுக்கோ எந்த பாதிப்புகளும் வரக்கூடாது. ஆமே, எந்த ஊழியர்களுக்கும் விரோதமாய் ஒருவரும் எழும்பாதபடி ஆமே நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஆமே மீண்டுமாக நாம் எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பார். சமாதானம் இல்லாத ஊழியர்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பார். இந்த ஊரடங்கு நாட்களிலே அநேகர் ஆமே ஊழியர்கள் ஆமே தங்களுடைய சபைகளுக்கு வாடகை கொடுக்கணும், தங்களுடைய சபைகளுக்கு மின்சார கட்டணம் செலுத்தணும், தங்களுடைய சபைகளை பணிபுரிகிற அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அநேக தேவைகள் உண்டு ஊழியத்தில். அத்தனை தேவையும் ஆமே எல்லா ஊழியத்திலும் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி ஆமே எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்கள் தகப்பனை ஊழியம் செய்யக்கூடாதபடி தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. ஆண்டவரே, ஊழியர்களுடைய பண தேவைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஊழியர்கள் பணத்தை நிமித்தமாக ஆண்டவரே பலவீனத்தை நிமித்தமாக நெருக்கப்படுகிற நெருக்கத்தில் இருந்து ஊழியர்களை கர்த்தர் இந்த நாளிலே விடுவிப்பீராக. இந்த 110வது மன்றாட்டு ஜெபத்திலே கர்த்தர் எல்லா ஊழியர்களுக்கு மேலே ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுத்து எல்லா நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். ஊழியர்கள் பாதுகாப்பா இருப்பார்களாக, ஊழியர்கள் பாதுகாப்பாக ஊழியம் செய்வார்களாக, ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் நிறைவேறுவதாக, ஊழியக்காரருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நிறைவை கொடுங்க. ஆண்டவரே, சோத்தரிக்கிறப்பா. ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல சரீர சுகத்தை, சரீர பலத்தை, சரீர ஆரோக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே
கட்டளையிடுவீராக அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திர ஆண்டவரே. சபைகள் திறக்கப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. சபை திறந்து ஜனங்கள் ஆண்டவரே வழக்கம் போல ஆராதனைக்கு கடந்து வர ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. பூட்டப்பட்டு கிடக்கிற எல்லா கதவுகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம். பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது ஆண்டவரே. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது போல இந்த 110வது ஆண்டவரே மன்றாட்டு ஜெப நாளிலே அடைக்கப்பட்ட சகல ஆசீர்வாத கதவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோப்பா. குறைவில்லாதபடி ஊழியம் செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்வதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இயேசுவின் அன்பின் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கிருபையாய் ஆண்டவரே எங்களுடைய அருமையான தேவதாசன் டாக்டர் ஜவஹர் செமல் ஐயா அவர்களுக்கு ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொடுத்து 50 ஆண்டு காலமாய் கிருபையினாலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை மட்டுமே இந்த ஊழியத்தை தாங்குகிறது. உம்முடைய கிருபை மட்டுமே இந்த ஊழியத்தை நடத்துகிறது. உம்முடைய கிருபை மாத்திரம் இந்த ஊழியத்தை வளர செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அருமையான ஊழியக்காரரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பாஸ்டர் டேனியல் ஜவஹர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. சீனியர் போதகர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய பேராயர் அவர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா போதகருடைய குடும்பங்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா மூப்பருடைய குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. எல்லா ஆண்டவரை திருச்சபை ஜனங்களும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசுவின் அன்பின் ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்கெல்லாம் கிளை சபைகள் காணப்படுகிறதோ அத்தனை கிளை சபைகளுக்கு மேலே ஒரு தெய்வீக கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோப்பா. கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைத்த சகல ஜெப விண்ணப்பத்தையும் ஆண்டவராகிய தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே பதிலை கொடுப்பீராக. எல்லா துதி கன மகிமைக்கு எடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஆமேன் வீட்டிலும் ஜெபித்துக் கொண்டிருங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாராக. இப்பொழுது எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம்முடைய ஊழியரை ஆமேன் வரவேற்போம். Hallelujah. Jesus, amen. Hallelujah. Praise the Lord. 110வது நாளில் கர்த்தர் நம்மளை மீண்டும் நம்ம இணைந்து ஜெபிக்கும்படியாக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். தொடர்ந்து அநேக காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியம் எல்லாம் இணைந்து நாம் ஜெபிக்கிறபடினால கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயம் அவர் செய்வார். உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளும் பயங்கரமாக தான் இருக்கு. நம்மளுடைய ஜெபத்தை எந்த நாள் நம்ம விட்டுறக்கூடாது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எந்த நாள்லையும் சரி இந்த ஜெபத்தை நாம் ஜெபித்துக்கு நம்ம நினைப்போம் நம்மளோட சின்ன ஜெபம் என்ன செய்ய முடியும். நம்ம எல்லாம் சரி நம்ம ஏதோ ஒரு மூலையில் வீட்டில் உட்காந்து கொண்டிருக்கிறோம், இடத்துல உட்காந்து ஆனால் ஒரு மணி பாட்டோடு ஜெபிக்கும் போது அது கலந்து கொள்ளுகிறோம், அவ்வளோதான் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை, கர்த்தர் அதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எல்லாம் இணைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு நின்று நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம ஜெபங்களை கேட்கிற தேவன் அவர். ஆமே. இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் தேவை, அவசியம். உலகத்திற்கு மேலே ஆசீர்வாதம் அநேக இடங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளணும். எல்லா சூழ்நிலைகள் மோசமாக வராதபடி அவர் தடுத்து நிறுத்தணும். சரி, அதற்கு நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட அந்த கருவிகள் என்ற தலைப்பில் அநேக காரியங்களை தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மகிமையின் விசாலத்தில், அந்த ஆசீர்வாதங்களில், மகிமையின் ஐஸ்வர்யத்தில் இருந்து சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நீடிய ஆயுசு நாட்களை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் நுழையும் பொழுது அவங்களுக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை தான். உபாகமம் 11வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்து கொள்ளலாம். The Lord gave the promise. நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீடித்த நாட்களாக இருப்பீங்க அப்படின்னு சுகித்திருப்பீங்கன்னு சொல்லிக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இதற்குறித்து இதற்கென்று கர்த்தருடைய வார்த்தை
நாம் பிடித்து கொள்ளணுமா? அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். நீடித்த நாட்களாக நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்வது அவசியம். அது அந்த வரிசையில் அநேக காரியங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தகப்பனையும் தாயும் கனம் செய்யும் பொழுது கர்த்தர் நீடித்த நாட்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் நல்ல சரியான அளவு, சரியான தராசு, சரியான அளவை வைக்கிற மனிதர்களையும் அப்படிப்பட்ட காரியத்திற்கும் கர்த்தர் நீடிய ஆயுசை, சரியான படி, சரியான அளவு. அப்புறம் ஞானம், அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங், உணர்தல், ஞானம், உணர்தல். இப்போ இது எல்லாமே நமக்கு நீடிய நாட்களை கொடுக்கும் என்று தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தோம். நேற்று தினத்தில் கூட வேறொரு காரியத்தை பார்த்தோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த நாள் மீண்டும் அதே வரிசையில் கர்த்தர் நீடித்த நாட்களை கொடுப்பதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கின்ற அந்த வசனத்தை இந்த நாள் நான் படிக்க கேட்போம். லெட் மீ ரீட் இட் ஃபார் யூ. நான் படித்து விடுகிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள். 10வது வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. சரி, இந்த 2 வசனம் பாருங்க. இந்த 10 11வது வசனங்கள் சொன்ன ஒரு காரியம். ஜீவனை விரும்பி, எல்லாருமே நம்ம எல்லாரும் ஜீவனை விரும்புகிறவர்களாக தான் இருக்கிறோம். நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பாருங்க. இந்த ரெண்டுமே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிரயாசப்படுகிற ஒரு காரியம் இதுதான். நீடித்த நாட்களை வாழணுங்கிற எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. ஆனா அந்த நீடிய நாட்களும் எப்படி இருக்கணுமா? நல்ல நாட்களாக இருக்கணும் இல்ல? அப்படிதான் எல்லாருக்குமே ஆசை. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகா தெளிவா சொல்லிப்பா. சில நேரத்தை நீடிய நாட்கள்ல வாழ்ந்து அதுல எல்லாம் பிரச்சனைகளும் பாடுகளுமாவே இருந்துட்டு இருந்தா நமக்கே கஷ்டம்தான் இல்ல? சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம். ஆனா இங்க வசனம் எவ்வளவு அழகாக சொல்லிக்கிறது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் அவன் செய்ய வேண்டிய காரியம் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று வார்த்தையை சொல்லுகிறது. 2 விஷயம் இந்த 10வது வசனத்தை சொல்லுகின்ற காரியம். பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடமும் பொல்லாப்பும், இந்த 2த்துக்கும் the evil and the guile அப்படின்னு சொல்லுவாங்க. கபடு அப்படின்னு சொன்னாலே இந்த கன்னிங்கா பேசி மற்றவர்களை விழ தள்ளுகிற எத்தனையோ அப்படிப்பட்ட காரியங்கள். இந்த கன்னிங் நேச்சர், அப்படிப்பட்ட வார்த்தைகளாய் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறத பார்க்கிறேன். அந்த கபட்டத்துக்கு விலக்கி காக்கணுமா? பொல்லாப்புக்கும் நம்முடைய நாவை விலக்கி காப்பாற்றணும், காத்து கொள்ளணும். சரி, இந்த 2 காரியத்தை எப்படி நாம் செய்ய முடியும்? இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை செய்வது எப்படி நமக்கு இதை சாத்தியமாய் மாற்றப் போகிறார்? இந்த நாளில் அதை தான் குறித்து பார்க்க போகிறோம். நம்முடைய நாவின் வார்த்தைகள் 2 விஷயம் நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நேச்சர், நம்முடைய சுபாவ குணமே சில நேரத்தில் ரொம்ப மோசமான ஒரு சுபாவ குணம் இருக்கும். கெட்ட வார்த்தைகளை பேசுவது, உடனடியா எடுத்த உடனே கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது. ஏன்னா இதை வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதத்திலே சொல்லுகின்ற காரியங்களை பார்க்கிறோம். அப்போ இருதயத்தில் சில நேரத்தில் பாவம் இருக்கும் பொழுது வாயை திறந்து பேசும் பொழுது உடனடியா கெட்ட வார்த்தை வந்துடும். சிலரை பார்ப்பீங்க, பார்த்த மாத்திரத்துல டக்குன்னு அவங்க வாயில எப்ப எடுத்த சாதாரண காரியங்களுக்கு கூட, ஈவன் ஃபார் சிம்பிள் திங்ஸ், டக்குன்னு கெட்ட வார்த்தை வந்துடும். இதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ டக்குன்னு வந்துடும். எல்லாத்தையும் will immediately hurt people. உடனடியா மற்றவர்களை காயப்படுத்துகிற காரியங்களை பார்க்கிறோம். சரி, இது ஒரு விதமான மக்கள். இன்னொரு விதமான மக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாராவது தூண்டி விட்டுட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான். அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. யாராவது தூண்டி விட்டா அவ்வளவுதான். யாராவது ஒருத்தர் அவங்கள பார்த்து சில நேரத்தில் கெட்ட வார்த்தையில திடீர்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. ஓ, அவனே பேசிட்டேயா, நீ என்னை பேசிட்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் பேசுறேன் பாரு, உன்னை விட ஜாஸ்தி பேசுறேன் பாருன்னு சொல்லி அங்க பேசி ப்ரொவோக்கிங்.
இந்த பிசாசு இந்த காரியத்தை பயங்கரமா பண்ணுவான். இப்ப கொஞ்ச நாட்கள்ல நம்ம பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு டேர்ம் இருக்கு, ஸ்லெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, பேட்ஸ்மேன் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தான். அந்த பவுலர்ஸ் வந்து பவுலிங் போட்டுட்டு பக்கத்துல வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்கவங்களை பார்த்து ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தைகளிலோ ஏதாவது ஒரு வார்த்தையில பேசிடுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, திட்டிடுவாங்க, ஏதாவது திட்டி ஏதாவது அவமானப்படுத்துகிற வார்த்தையில ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. சொன்ன உடனே அவங்கனால சும்மா இருக்க முடியாது. இது வரைக்கும் ஒழுங்கா பீஸ்ஃபுல்லா ஆடிட்டு இருந்த அந்த மனிதர் கோபத்துல, ஓ இப்படி பேசிட்டியா, இப்பவே அவனுக்கு அடிக்கிறேன் பார், உடனடியா ரியாக்ஷனை காமிக்கணும்னு சொல்லி அதை போய் அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு போய் கரெக்டா அவுட் ஆகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிசாசு உலகத்துல இந்த வித he is a tempter. அவன் சோதனைக்காரன். He provokes us in different ways. நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம வழிகளை காத்து நடக்கணும்னு பார்த்து பார்த்து நடப்போம். ஆனா பிசாசு இருக்கானே, ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ வந்து நம்மளை தூண்டி ஏதோ நம்முடைய வாயின் வார்த்தையில தவறுகளை வர வச்சிருவான். அப்படி தவறுகள் வரும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் விடுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அநேக இந்த வேதத்துல பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜா இருந்தார், எல்லாத்துக்கும் தெரியும், பாபிலோனியன், த கிங் ஆஃப் பாபிலோன். அப்போ அந்த நாட்கள்ல அப்ப அந்த நேபுகாத்நேச்சார் நம்முடைய அரண்மனை மேல நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க பார்க்கிறார், நான் கட்டிய அழகான பாபிலோன், நான் கட்டியது, என்னுடைய மகிமையினால் கட்டினதுன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இருதயத்துல நினைச்சு அந்த வார்த்தை வாயில வருவதற்குள்ள அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். ராஜ்யபாரம் புடுங்கப்பட்டுருச்சு. The kingdom was taken away. வாயில வார்த்தை வர்ற நேரத்திலேயே அவனுடைய ராஜ்யபாரம் போயிடுச்சு. இதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய வாயின் வார்த்தை குறித்து நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நாம் பேசுகின்ற மனிதன் பேசுகின்ற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்து நாம் கணக்கு, நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் கணக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப சரியான வார்த்தை நாம் பேசுகிறவர்களா இருக்கணுமா? நேபுகாத்நேச்சாருக்கு தன்னுடைய ராஜ்யமே போச்சு. இன்னும் மற்றொரு காரியங்களை பாருங்க, சில நேரத்துல நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாம் பேசுகின்ற காரியத்துல அநேக காரியங்களை நம்ம விட்டுருவோம். என்னாகம புத்தகத்துல நீங்க பார்க்கலாம், மோசே அனுப்புறாரு 12 பேரு ஸ்பைஸ், அவங்களை கூப்பிட்டு நீங்க போய் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதமா இருக்கின்ற அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம், நீங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேர்த்த வேவு பார்க்கிறவர்களை உள்ள அனுப்புறாரு. மோசே அனுப்புறாரு, கர்த்தர் சொல்லி அவங்க அனுப்புறாரு. அவங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வராங்க. They began to speak in words. அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அதை கேட்ட அந்த இடத்துல இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அவங்களுடைய அங்கிருந்த அத்தனை பேரும் அவங்களுடைய இருதயமே உருகிடுதா, அப்படியே it melted down அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க வந்து நடுவுல மாட்டிக்கிட்டோமே, ஆண்டவர் இவ்வளவு தூரம் அழைத்து வந்தேன்னு சொன்னாரு, இப்ப இங்க பார்த்த ஆசீர்வாதத்தை பெற முடியல, இனி வனாந்தரம் தான் இருக்கு, இனி நம்ம எங்க போக போறோம்? அந்த 10 பேர் வந்து சொன்னாங்க, தேசம் எல்லாம் கர்த்தர் சொன்ன மாதிரி ஆசீர்வாதமான தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான். ஆனா அங்க இருக்கிற மனிதர்களோ அவங்க ராட்சசர்கள் மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, நம்மெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தையினாலேயே அங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன வந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், அப்படியா பண்ணீங்க? இதுவரை அழைத்து வந்த கரத்தை, என் மகிமையின் கரத்தை நீங்க மறந்துட்டீங்கல்ல. 40 நாள் நீங்க உள்ள போய் ஊரை சுத்தி பார்த்திருக்கிறீங்க, தேசத்தை சுத்தி பார்த்திருக்கிறீங்க, இப்ப வந்து துர்ச்செய்தியை கொடுத்து மக்களுடைய இருதயத்தை கலங்கடிச்சிட்டீங்களே. அப்ப இதை கேட்டு அத்தனை பேத்துக்கு பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. 40 வருஷ காலம், ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வருஷம், 40 வருஷ காலம் அவங்க ஆசீர்வாதத்துக்குள்ள பார்க்க முடியாதபடி மறுபடியும் சுத்தி வரும்படியாய் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தையினால இதை நினைச்சு டக்கு டக்கு டக்குன்னு சில நேரத்தில் வாயின் வார்த்தையில வரும் பொழுது நாம் அதனால நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். நம்ம கையில கிடைக்க போற ஆசீர்வாதத்தை இட் இஸ் ரெடி டு இன்ஹெரிட். ஆனா அந்த வாயின் வார்த்தையில பாருங்க, டக்குன்னு அந்த ஆசீர்வாதமே போயிடுச்சு.
இந்த வாய் ஏன் அந்த வாயின் வார்த்தையில அவ்வளவு பெரிய காரியம் இருக்குன்னு சொன்னா, சில நேரத்தில் நம்ம இருதயத்துல நமக்குள்ள எல்லாருக்குமே சில கலக்கங்கள் வரும். ஆனா கலக்கங்கள் வரும் பொழுதும் நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். சில நேரத்தில் நமக்குள்ளே ஒரு கலக்கம் வரும், இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லும் பொழுது அந்த கலக்கத்தை ஆண்டவரிடத்துக்கு கொண்டு போகணும். ஆண்டவரிடத்துல கொண்டு போவதை விட்டுட்டு நாமளா நம்முடைய கருத்துக்களை, சொந்த கருத்துக்களை வாயின் மூலமாய் பேசும் பொழுது அத்தனை மக்கள் அங்க கேட்கிறாங்க, அவர்களுடைய இறுதியும் சேர்த்தி நம்ம கெடுத்து விடுகிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் அப்படிதான் இருக்கு. ஒரு நிமிஷம் சோசியல் மீடியால ஒரு காரியத்தை போட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் சோசியல் மீடியால கொண்டு வந்து வெளியே காமிச்சிட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதோடைய தோற்றமே மாறி விடுகிறது. அவ்வளவு நம்மளுடைய சூழ்நிலையே மாற்றிடும். ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி நம்முடைய வார்த்தைகள் தான். அப்ப அந்த வார்த்தைகள் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ பிசாசானவன் சோதனைக்காரன் தான். அவன் வருவான், அவன் சோதிக்க வருவான், ஒவ்வொரு முறையும் சோதிப்பான். He will try to provoke you. உன்னை தூண்டிவிட பார்ப்பான். ஏன் தாவீதை தூண்டி விட்டவன் அதே பிசாசு தானே. இந்த பிசாசு தாவீதை தூண்டி விட்டு பதயத்துல பார்க்கிறோம். எத்தனை பேர் அவங்களோட சோல்ஜர்ஸ், எத்தனை பேருக்கு லெக்கம் பார்ப்பதற்காய், எத்தனை பேர் இருக்கிறாங்க சண்டைக்கு போவதற்கு முன்பாக. நம்மள எத்தனை பேர் இருக்கு நம்மளுடைய பலத்தை எப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி லெக்கம் பார்ப்பதற்கு சொன்ன மாத்திரத்துல அங்க தாவீதுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. பெரிய பனிஷ்மெண்ட், மரணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, சாவு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரை நம்பாதபடி விசுவாசியாதபடி நம்முடைய வீண் வார்த்தைகள்னால எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம குடும்பங்கள்ல. இன்னைக்கு அதெல்லாம் மாறணும். இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நாம் சோதனைக்காரன் வருவான், ஆனா அவன் சோதித்தாலும் சரி, நாம அதற்கு தான் நமக்கு பெஸ்ட் மாடல் ஆண்டவராகிய இயேசுவானவர் தான். இந்த பிசாசானவன் ஏவாளை சோதித்த பொழுது அதுதான் வந்த உடனே, ஏவாளும் அதே தவறுதான், வந்த உடனே ஈஸிலி ஹி ப்ரொவோக்ட் சொன்னான். இந்த பணதேவி ஆண்டவர் சொன்னதை நீ கேட்காத, இதை சாப்பிட்றதுனால நீ தேவர்களை போய் மாறிடுவே, எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அங்க குழப்பி பாவத்தை அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற கீழ்ப்படியாமல் இருக்கும்படியாய் அவன் மாற்றினான். அது நிமித்தமாய் பாவம் ஒன்றின் பின்னாய் பெருக ஆரம்பிச்சது. ஆனா இதே சோதனைக்காரன் மறுபடியும் ஆண்டவரிடத்துல வருகிறான். ஆண்டவரிடத்துல வந்து வனாந்தரத்துல 40 நாள் உபவாசம் எடுத்து முடித்து நிற்கிறார். அப்போ அந்த நேரத்துல வந்து மத்திய 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். வந்து ஆண்டவரை சோதிக்கிறான். நீங்க பசியா இருக்கிறாருன்னு பார்த்துட்டு இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாய் மாற்றிடலாமே, அதை மாற்றி நீங்க உண்ணலாமே. ஆண்டவர் சொன்ன இல்லை, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். மறுபடியும் அவங்க உடலை கொண்டு போய் அந்த தேவாலயத்திற்கு மேல நிறுத்தி அங்க இருந்து நீங்க தாழ குதியும், தூதர்கள் வந்து உங்களுக்கு கீழே விழாதபடி ஏந்தி கொண்டு போவார்களே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பிசாசு சோதனைகளை கொண்டு வரும் பொழுது when he tried to provoke the Lord, ஏதாவது ஒரு காரியத்தை மாற்று காரியம் அவன் செய்த நினைத்த காரியத்தை நடைபெறுவதற்காக பிசாசு நினைச்சதை நடத்தணுங்கிறதுக்காக எப்படியோ உள்ள இருந்து தூண்டுதல் பண்ணிக்கிறான். உலகத்திற்கு எல்லா மகிமையும் காண்பித்து சொல்றான், எல்லாம் தரேன், என்னைக்கு வணங்குங்க, என்னை வணங்க. ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நீ பணிந்து கொள்வாயாக, ஆமென் என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். அப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை யாருடைய வார்த்தைகள்னால, உங்களை கடினமான வார்த்தைகள்னால, கோபமான வார்த்தையில உங்களுடைய கோபத்தையோ உங்களுடைய உணர்ச்சிகளை ஏதாவது ஒரு காரியத்துல பாதிச்சுட்டாங்கன்னா, நீங்க உடனடியா உங்க மனதை வச்சு கொண்டு நீங்க எதையாவது பேசிடாதீங்க. இல்லை, ஆண்டவர் சொன்ன அந்த எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவராக இயேசுவானவர் வேதத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை எடுத்து பேச ஆரம்பித்தார். இப்ப என்ன சொல்லி கொடுக்கிறார்? நமக்குள்ள ஏதாவது நம்மளை தூண்டுகிற விதத்துல ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது உடனடியா வேதத்துல திரும்பணும். இதுதான் தாவீது சங்கீதத்துல பார்க்கிறோம். தாவீதுக்கும் அதே சூழ்நிலை. அப்படியே பயங்கரமா கோபத்துல இருக்கார். கோபத்துல நான் என் எதிர்களை திட்டாதபடி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா அதை எல்லாம் அடக்கி கொண்டு இருதயத்திலிருந்து விண்ணப்பம் செய்தாரா. அப்பொழுது அவருடைய இருதயம் அனல் கொண்டது என்று நான் பார்க்கிறோம். தியானிக்க ஆரம்பிச்சார். He began to meditate the word. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பாருங்க. உடனடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள வாங்க. இந்த ஆண்டவருடைய வார்த்தையில தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்கு. ஆமென். எல்லா காரியங்களுக்கு எல்லாத்திற்கான பதில்
இந்த வேதத்துல இருக்கு. அப்ப இந்த வேதத்து பக்கம் நம்ம திரும்பும் பொழுது கர்த்தர் அந்த வேதத்தில் இருக்கின்ற ஜீவன் உங்களுக்குள்ள இறங்கி வருவான். ஆமென். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். யார் உங்களை ஏதாவது விதத்துல உங்களை தூண்டினாலும் அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்க. தேவன் வேதத்தின் பக்கம் திரும்பி பாருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வார்த்தையும் கிருபை பொருந்தியதாக இருக்கணுமா. இட் should be seasoned with salt அப்படின்னு சொல்லி உப்பை போல சாரம் உள்ளதாய் இருக்கணும் என்று சொல்லுகின்ற காரியங்களை பார்க்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் எல்லாம் அநேக வசனங்கள் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த காரியங்கள் தான். ஏற்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை, தங்க வெள்ளி தட்டுல வச்ச தங்க பழம், அநேக காரியங்களை பார்க்கிறோம். சரியான வார்த்தை கிருபை பொருந்தியதாக இருக்கணும், சாரம் உள்ளதாக இருக்கணும் என்று வேதம் எல்லாம் சொல்லுகிறது. இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர்கிட்ட தான் நாம் கேட்க முடியும். ஒரே ஒரு கேள்விதான். எல்லாரும் வேதத்துல பார்க்கிறோம். எரேமியா சொன்னார், நான் சிறு பையனா இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையா இருக்கேன், என்னால பேச தெரியாது, எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பையனா இருக்கிறேன். ஏசாயா சொன்னாரு, நான் அசுத்த உதடுள்ளவனா இருக்கிறேன். மோசே சொன்னாரு, நான் திக்குவாய் உள்ளவனா இருக்கிறேன். இன்னைக்கு நாமளும் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். நமக்கு என்ன சொல்லுவோன்னு ஆண்டவரத்துல அப்படிதான் நாம கேட்கணும். ஆண்டவரே, இந்த அசுத்த உதடுகள் இருக்கு ஆண்டவரே, நான் திக்கு வாயினா இருக்கிறேன்னா நீங்க நினைக்காதீங்க, நீங்க பேசுறதுல திக்கி பேசுறது இருக்குல்ல, நம்மளோட வார்த்தைகள் தெளிவா இல்லைன்னு வைங்களேன், அதுவும் அப்படிதான். சரியான வார்த்தைகளா இல்லைன்னா அதுவும் அப்படிப்பட்ட காரியம்தான். அப்ப சில நேரத்தில் நம்ம நினைப்போம், சின்ன நம்மளால பேச முடியுமா? என்ன பேச முடியும்? இன்னும் சிறு பையனா இருக்கனே, சிறு பிள்ளையா இருக்கனே. ஆண்டவர் நீ எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஆண்டவர் தான். ஆண்டவர் சொன்னாரு, 3 பேருக்கும் சொன்னது, நான் ஏதோ உதறி நான் தொட்டேன், நான் தொட்டதுனால என்னுடைய வார்த்தையை உன் வாயில் நான் போடுகிறேன். அங்க தேவதூதன் ஒருவர் ஏசாயா உதடுகளை அந்த அக்கினினால தொட்டார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய முடியும். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய வார்த்தைகளை கிருபை பொருந்தியதாய் அவரை மாற்ற முடியும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தான். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல திரும்பி கேட்போம், ஆண்டவரே, நீ எந்த குறை இருந்தாலும் என் வாயின் வார்த்தைகளை இந்த நாளில் தகப்படி அற்புதமாய் மாற்றுங்கப்பா. இனி எனக்கு வீணான வார்த்தைகள் எனக்கு வேண்டாம். குடும்பங்கள்ல பேசும் பொழுது தகப்பனே, குடும்பத்துல நான் வார்த்தைகளை பேசும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குடும்பங்களுக்கு குழப்பங்களோ பிரச்சனைகளோ வரக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனை கொண்டு வர வார்த்தைகள் நான் கேட்டாலும் சரி, அதை உடனடியாக உம்முடைய பாதத்திற்கு நான் ஓடி வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க. இனி குடும்பத்திற்குள்ள சமாதானம் நிலவணும். கேட்போமா ஆண்டவரிடத்துல? ஆமே. கண்களை மூடுவோம். லெட்ஸ் க்ளோஸ் our eyes. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய திருவார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறதே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்கள்ல நீங்க சொன்னீரே, நீடித்த நாட்கள்ல இருக்கும்படியா தன் ஜீவனை விரும்புகிறவன், நல்ல நாட்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன், தன் நாவை காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் நீ சொல்லி இருக்கிறீரே அப்பா. இந்த நாளில் அது எங்களால முடியாத ஆண்டவரே. நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கிறோம், அசுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோம், திக்கு வாய் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களுடைய உதடை தொடரும். இந்த நாள் உம்முடைய அக்கினியின் வார்த்தை எங்களுடைய உதடுகளை தொடட்டும் ஆண்டவரே. என்னுடைய நாவை அக்கினியாய் மாற்றுவீராக. கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசுகின்ற நாவாய் மாற்றுவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பத்திற்குள்ள மீண்டும் சமாதானங்கள் உருவாங்கட்டும் ஆண்டவரே. இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளாய் ஒவ்வொருவரும் பேசட்டும். இந்த தேவைக்கு ஏற்ற விதத்துல, ஒருவேளை துவண்டு போய் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளை கொடுக்கிற விதத்துல அவர்கள் வார்த்தைகள் பேசட்டும். ஒரு அற்புதத்தை கொடுக்கிற விதத்துல, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரே. சுகத்தை கொடுக்கிற வார்த்தைகள் வரணும். பிரச்சனைகளில் இருக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்க்கிற ஒரு வார்த்தை வரணும் ஆண்டவரே. அது உம்முடைய வார்த்தைகளால் மாத்திரம்தான் முடியும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்துக்குள்ள வரட்டும். உம்முடைய வார்த்தைகளே எங்களுக்கு இருளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதே தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய நாவிலே போட்டவர் நீர்தானே. அதே வார்த்தைகளை ஒவ்வொருடைய நாவுகளிலும் போடுங்கப்பா. எல்லாரும் வாய்களிலிருந்தும் கிருபை பொருந்திய வார்த்தைகள் வரட்டும். அற்புதமாய் மாற்றுங்க. மீண்டும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேசங்களுக்காய் வருகிறோம். தேசத்துல பிரைம் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், ஆளுகிறவர்களா இருக்கட்டும், பதவிகள் இருப்பவங்க எல்லாருமே தகப்பனே, அவங்க பேசுகின்ற வார்த்தைகள்ல கிருபை பொருந்தியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி பேசுகின்ற வார்த்தைகள்ல எல்லாம் தகப்பனே கரெக்டா சரியாய் பேசும்படியாய், ஏதோ விரோதமான யாரையாவது எதையாவது ஒருபட்ட மக்களை தூண்டுகிற விதத்துல இல்லாதபடி அவர்களுடைய இருதயத்தை மாற்றுங்கப்பா. அநேகர் வாயின் வார்த்தைகள்னால ஒவ்வொரு விதமான கூட்டங்களை அவங்க
தூண்டி விடுறாங்களே, they provoke the people. அப்படிப்பட்ட காரியங்கள் மாறணும் ஆண்டவரே. அவருடைய இருதயங்களை மாற்றுங்கப்பா. தேவையில்லாத மக்களை தூண்டி விட்டு தவறு செய்யுங்கிற விதத்துல எத்தனையோ மக்கள் அப்படி செய்யறாங்களே, அப்படி நடக்கக்கூடாது ஆண்டவர். அவங்க இருதயத்தை மாற்றுங்க தகப்பனே. இந்த நாள் தேசத்துல சமாதானம் உருவாகட்டும். நாங்கள் ஜெபித்த எல்லா காரியங்களுக்கும் நீர் பதில் தருவீராக. எல்லாவற்றையும் உங்களுடைய திருக்கரங்களில் தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம், நன்மையும், செழிப்பும் என்னாலும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு காணிக்கை நேரம், காணிக்கை எடுப்பாங்க. இப்போ நம்மத்தில் இருக்கின்ற பாஸ்டர் சதீஷ் ஐசக் அவர்கள் இப்போது he is going to bring in the stats and his thoughts. So over to Pastor Satish Isaac. அதை தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து ஜெபிப்பாங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. மீண்டும் இந்த மன்றாட்டு ஜெபத்துல உங்களை சந்திப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கோவிட் நியூஸ்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைக்கு தான் முதல் முறையாக 154 நாள் கழிச்சு கோவிடோட கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு இந்திய தேசத்துல. 25,000 சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்துல இந்திய தேசம் முழுவதும் கோவிடே இல்லைன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நியூஸ் வரணும். இந்த தேர்ட் வேவ் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது கர்த்தர் மட்டும்தான் இந்த காரியத்தை தடுக்க முடியும். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. உலக செய்திகள்ல பாத்தீங்கன்னா ரஷ்யால பாத்தீங்கன்னா 66 லட்சம் பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி போட்டிருக்கு. ரஷ்யாக்காக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டர்க்கி தேசத்துல நேற்று ஒரே நாள்ல 18,847 பேருக்கு ஒரே நாள்ல கோவிட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த டர்க்கி தேசத்துல பாத்தீங்கன்னா இந்த காட்டுத்தீ மலமலன் பரவி கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவிடும் அதிகமா பரவி கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா, நம்மளுக்கு பக்கத்துல இருக்க ஸ்ரீலங்கால நேற்றுல இருந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த தேர்ட் வேவ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றதால இந்த முழு தேசமும் லாக்டவுன்ல இருக்கு. ஆஸ்திரேலியா தேசத்திலும் சரி, அந்த மெல்பர்ன் பட்டணத்திலையும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே முன்னாடி நம்ம எப்படி 90 நாட்கள் முன்பாக எப்படி இருந்தோமோ லாக்டவுன், அதே போல இப்போ எல்லா தேசங்களையும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்தோம் இந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனைக்காக. நேற்று என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாலிபான் ஃபுல் கண்ட்ரோல்ல சொல்லி வந்துட்டாங்க. அந்த தேசத்திற்காக நம்ம ரொம்ப ரொம்ப ஜெபிக்கணும். நேற்று கூட எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து போன காரியம் இந்த ஃபிளைட், இந்த ஏர்போர்ட்ல எல்லா மக்கள் அப்படியே சூழ்ந்து கொண்டு எப்படியாவது இந்த ஃபிளைட்டோட டயரை பிடிச்சாது எப்படியாவது இன்னொரு தேசத்துக்கு போயிட முடியுமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வாராக, சமாதானத்தை கொடுப்பாராக. ஏன் இந்த தலிபானால என்ன பிரச்சனை நம்ம அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா இந்திய தேசத்துக்கு பார்டர்ல இருக்கு ஆப்கானிஸ்தான், அதே போல பாகிஸ்தான், சைனா, இந்த எல்லா தேசமும் இந்திய தேசத்துக்கு எதிராக இருக்கு. இப்ப தலிபானை இந்த ஆப்கானிஸ்தான் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுன்னா அங்க இருக்கிற அந்த மர்சனரிஸ், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா தலிபான் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ இந்த சைனா, பாகிஸ்தான் இருக்கிறவங்களா என்ன பண்ணலாம் அவங்களை அயர் பண்ணி இந்திய தேசத்துக்குள்ள இந்த காஷ்மீர் விடுவிக்க அவங்கள அனுப்பலாம். ஸோ அதுதான் இந்திய தேசம் ரொம்ப பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்திய தேசத்துக்கு ஜெபிங்க. அதே போல பக்கத்துல இருக்க தேசங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஐக்கியமா இல்லை. இந்திய தேசம், பங்களாதேஷ் எடுத்துக்கலாம், ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம், எல்லாமே ஒரு மாதிரி முறுக்கமா இருக்காங்க. இந்திய தேசத்தை பெரிய சமாதானத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார்னு விசுவாசிப்போம். அது மட்டும் இல்லாமல் நைஜீரியா தேசத்துல ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல 21 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதற்காக நைஜீரியாக்காக ஜெபிப்போம். அதே போல ஹைட்டி, இந்த தேசத்துல எர்த்குவேக் நிலநடுக்கத்தால 1300 பேர் இறந்திருக்காங்க. ஸோ அந்த தேசத்துக்காக ஜெபிப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, 3 நாள் கடும் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலைல கூட சென்னையில நல்ல மழை. ஸோ தமிழ்நாட்டுக்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இப்போதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, கேஸோட ப்ரைஸிங் 25 ரூபாய் அதிகமாக்கிட்டாங்களாம். ஸோ முன்னாடி 852 ரூபாய்க்கு இருந்த கேஸ் இப்போ 877 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. ஸோ ஒன்னொன்னா ஏறும் பொழுது எல்லா அத்தியாவசியமான பொருட்களோட விலையும் அதிகமாகும். ஸோ ஜெபிப்போம். இப்ப இருக்க சூழ்நிலையில அதிகமாச்சுன்னா எப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை, செய்யற வேலையிலையும் முன்னாடி கொடுத்த சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி வந்துட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அத்தியாவசியமான பொருட்கள், அதாவது இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் அதிகரிக்கும் பொழுது எல்லா பொருட்களோட விலையும் அதிகரிக்கும். ஸோ ஜெபிப்போம், எல்லா சூழ்நிலை மாறணும்னு சொல்லி
அதே போல ஒரு நாளும் சங்கீதம் 122:6 படி எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மன்றாட்டு ஜெபம் ஆரம்பித்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எருசலேம்ல சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று, சமாதானம் லாங் லாஸ்டிங் பீஸ் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சமாதானம் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கிறோம். அது வாக்குத்தத்தம் வசனமாக இருக்கு. அதே போல இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வந்து அதுல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் கைவிட மாட்டார். என்ன சூழ்நிலைனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் கைவிட மாட்டார்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து, கர்த்தர் வந்து பிரியப்படுறார். அவர் படைத்த படைப்பு மேல பிரியப்படுறார். நீங்க நிறைய பேர் வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன வாழ்க்கை என்ன பிரயோஜனம், அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, வேலையே இல்லை, ஓவர் கடன் மேல கடன், எது வாங்கினாலும் கடன். அந்த இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா கடன் வந்து பேங்க் கொடுக்க ரெடியா இருக்காங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, உங்ககிட்ட என்ன சொத்து வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட எல்லா சொத்தும் எங்க கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன். இப்படியே கொடுத்து என்னாகும், ஒரு நிலைமையில என்ன ஆகுனா வந்து, இந்த சொத்துக்கு திருப்பி வந்து காசு கொடுக்க முடியாத நேரத்தில் உங்க சொத்து வித்து எல்லாமே போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்ப நடந்து கொண்டு இருக்குது. நான் கர்த்தர் சொல்கிறார், உங்க மேல பிரியப்படுகிற கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா வந்து 1 சாமுவேல் 12:22. அது என்ன அருமையா போட்டிருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்கு தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தம ஜனத்தை கைவிட மாட்டார். ஏன் கைவிட மாட்டார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட நாமத்தின் மகத்துவமான நாமம், ஆங்கிலத்துல அது வந்து கிரேட் நேம், கிரேட் நேம், மகத்துவ நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கைவிடவே மாட்டார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த வசனத்தை தியானிங்க. எதுக்கு இந்த உலகத்துல, சில பேர் நிறைய பேசுங்க, எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தேன், எதுக்கு நான் வாழ்றேன், எதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டம், நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் செத்து போயிடலாமே, அந்த மாதிரி நிறைய திருப்பி இந்த நெகட்டிவாவே கன்ஃபர்ஸ் பண்ணலாம். சில பேர் வந்து வாழவே பிடிக்கல, ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த வாழணும், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அது இந்த மாதிரி பேச ஒன்னும் நடக்க போறது இல்லை. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தியானித்து அதை நீங்க உரிமையாக்கி கொள்ளும்போது, ஏதாவது ஒரு வார்த்தை உங்க இருதயத்துல பேசாது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வரும். என் வாழ்க்கையில சரி, எத்தனையோ நேரத்துல நான் ரொம்ப நொந்து போயிட்ட சூழ்நிலையில கர்த்தரோட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையும் சரி, அதோட ஈப்ரூ டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதோட வியாக்கியானம் பண்ணும்போது, அது ஒரு பெரிய ஒரு பிரைட்னஸ், ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை என்னோட வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு. நான் எத்தனையோ நேரத்தில் நினைச்சிருக்கேன், அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன அவ்வளவுதான் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிற சூழ்நிலை கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே காரணம், அவரோட நாமம் மகத்துவமான நாமம், அவர் கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12:22 சொன்னதான், கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் மகத்துவ நாமத்தின் நிமித்தம் உங்க மேல பிரியப்படுறார். இஸ் ப்ளீஸ் வித் யூ. அந்த ஆங்கிலத்துல இன்னொரு வார்த்தையும் போட்டிருக்கு, டிட்டர்மைண்ட் அப்படின்னா ஒரு வெறிதனமா உங்களை வந்து நேசிக்கிறார். இந்த வார்த்தை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? வெறிதனமா நேசிக்கிறார் கர்த்தர். சோ அதனால உங்களை கைவிட மாட்டேன். நீங்க எது குறித்து பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை குறித்து, எந்த ஒரு சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு, எப்படி கட்ட போறோம் தெரியல, கடன் இந்த மாதிரி லோன் எடுத்தது மெசேஜ் வந்துட்டே இருக்கு, நாளைக்கே வந்து ஜப்தி பண்றோம்னு சொல்றாங்க, எப்படி கட்ட போறோம் தெரியல. எல்லாருக்குமே தெரியல. ஆனா கர்த்தர் சொல்ற, உங்க கைவிட மாட்டார். சூப்பர் நேச்சுரலா ஏதாவது செய்வார். அது எப்படி செய்வான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா ஏதாவது உங்களை நேசிக்கிறபடியால் அது கண்டிப்பா இன்றைக்கு நீங்க விசுவாசத்தா இன்றைக்கு அதை செய்து முடிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான இறைவேளைக்கு நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தாப்பனே, இந்த வார்த்தையின்படி 1 சாமுவேல் 12:22 படி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் தாப்பனே. நீ கைவிடாத தேவன். ஏன்னா நீங்க எங்களை நேசிக்கிறீங்க தாப்பனே. உங்களுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நீர் எங்களை கைவிட மாட்டீங்க. அதை நாங்கள் உரிமையாக்கி கொள்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, இப்பொழுதும் தாப்பனே, யார் யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாங்களோ அவர்கள் மேல இயேசு நாமத்தை சுகத்தை பேசுகிறோம், பரிபூர்ண சுகத்தை பேசுகிறோம் தாப்பனே. உச்சந்தலை உள்ளங்கால் வரை ஆண்டவரே எந்த ஒரு சுகவீனமும் அவர் மேல இருக்கவே கூடாதுன்னு ஜெபிக்கிறோம் தாப்பனே. பெரிய சமாதானத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அதே போல தாப்பனே, பண கஷ்டத்துல இருக்கிறவங்க ஜெபிக்கிறோம். அண்டவரே, சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அவள் தேவையை நீ சந்திக்க விடமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷருக்கு தெரியாது எப்படி நடக்கும்ட்டு, ஆனா தேவனை நீரே இந்த தேவத்துல அனுப்பி தாப்பனே சூப்பர் நேச்சுரலாக அந்த தேவையை சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம். அதே போல தாப்பனே, கட்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கா ஜெபிக்கிறோம் தாப்பனே. முன்னேற முடியாம ஒரு வெங்கல கதவு போல இருக்கிற காரியம் எல்லாம் உடைந்து போட்டு கட்டிடுவோம் தாப்பனே. இதே பெரிய அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். அதே குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த நாட்கள்ல எத்தனையோ குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்காங்க தாப்பனே. இந்த சமாதானத்தை பேசுகிறோம் தாப்பனே. ஷாலோம் என்று கட்டளையிடுவோம் தாப்பனே. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன் என்று கட்டளையிடுவோம் தாப்பனே. பெரிய சமாதானத்தை இந்த நேரத்துல நீர் நிறைய கொடுப்பதற்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க, பேர் பேராக ஆசீர்வதிங்க, குடும்பம் ஆசீர்வதிங்க, சந்ததி சந்ததியா நீ ஆசீர்வதிமா ஜெபிக்கிறோம். நீ எல்லாரையும் ஆசீர்வதிப்பிட்டதற்காக கொடான கொடி நன்றி சொல்றேன். இயேசு நாமத்தில் ஜெபத்தை கேட்பதாவே. ஆமென். ஷாலோம். மாரநாதா. ஹலோ ஆண்டவருடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு மன்றாட்டு ஜெபத்தில் கர்த்தரனை மன்றாடி ஜெபிக்க சொல்லுகிற விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஜனங்கள், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நேசிக்கிறவங்க யாரும் தூங்கலாம், ஆனால் இதையும் விழித்திருக்கணும். இந்த நித்திரை என்பது என்ன? எப்படி வேதத்தில் நித்திரையை கர்த்தர் கொடுத்தார்? இரவையும் பகலையும் கொடுத்த தேவன் இரவு நேரத்தில் நித்திரையாக இருக்கணும்னு சொல்லி விரும்பிட்டார். சரியா? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து தான் ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கண்ணுறங்காத தேவன் என்று உங்களுக்கு தெரியுமா? அதுக்குன்னு நீங்களும் நானும் கண்ணுறங்காமல் இருக்க சொல்லி கர்த்தர் சொல்லலை. நித்திரையாக இருக்கிற நேரத்தில் நித்திரையாக இருக்கணும். குழந்தைகள் இருக்க அது நித்திரையாக, அதாவது தூங்கும் பொழுது தான் அதற்கு வளர்ச்சி, டிஎன்ஏ செல்ஸ் எல்லாம் வளரும். அதே நேரத்தில் அயர்ந்த நித்திரை கர்த்தர் கொடுக்கிறது வேற. உலகத்துக்குள்ளாக, உலகம் மயக்கத்துக்குள்ள மனிதர்கள் மாறக்கூடாது. ஆகவே தான் வேதத்தில் தூங்குகிற நீங்களும் தூங்குகிற மனிதர்களும் கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டியது நேரம் வந்துருச்சு. சரி, போகட்டும். இப்போது நான் உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. சபை, அதாவது மணவாட்டி ஆகிய சபை, ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் சில வார்த்தைகளை நம்ம நினைக்கிறோம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இப்போது இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் நித்திரை அவசியம்தான். ஆனால் நித்திரை பண்ணியிருந்தாலும் இதயம் விழித்திருக்கணுமா? அது என்னங்க அர்த்தம்? இன்றைக்கி சபையோ ஆண்டவருடைய ஜனங்களோ இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலைன்னா அது உலக வாழ்க்கையிலையும் தூங்கிடுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தூங்கிடுவாங்க. இதயம் விழித்திருக்கணும். அப்போ இதயத்தை விழித்திருக்க வைக்க கர்த்தர் சொல்கிறார். அதான் என்னுடைய முதல் மன்றாட்டு ஜெபம். இப்போது வேதத்தில் ஆலயத்து குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், என் கண்கள் இங்கு திறந்திருக்கும், என் காதுகள் இங்கு கேட்கறதுக்கு ரெடியாக திறந்திருக்கும், என் இதயமோ இந்த ஆலயத்தில் இருக்கும். ஆண்டவருடைய இதயம் நம்ம ஆலயத்தில் இருக்குது. சரியா? இப்போ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரத்துக்குள்ள ஆத்மா இதயம், நெஞ்சு. இந்த இடத்துல கை வைங்க எல்லாரும். இந்த இதயத்தை ஆண்டவர் இயங்க வைத்திருக்கிறார். லேப்டாப் சத்தம் கேட்குதா? கேட்கும். அந்த லேப்டாப் சத்தத்தை கை வைத்தா தான் கேட்கலாம், இல்லைன்னா ஸ்டெதஸ்கோப் வச்சு கேட்கணும். மற்றவங்க போய் அப்படி காதை வச்சா கேட்கலாம். ஆனால் இந்த இதயத்தை நெஞ்சில் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அது விழித்திருக்கணுமா? ஆத்ம இதயம் விழித்திருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். மனிதர்களே, வேதத்தை நேசிக்கிறவங்களே, பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்ந்தால்தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி விட்டு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்போ இந்த மணவாட்டியை குறித்து சொல்லும் பொழுது மணவாட்டி தூங்கிறதாகவும் அந்த சாலமோன் அப்படி எழுதி வச்சிருக்காரு அந்த உன்னத பாட்டு. அப்போ நம்முடைய இதயமோ விழித்திருக்கிறது. இன்றைக்கி சபை தேவனால் உருவாக்கப்பட்டது. சபை ஜனங்களும் விசுவாசிகளும் அறிந்து கொள்ளுங்க, ஊழியக்காரர்களும் பி அலாட்.
நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து இந்த 1 மணி நேரமாவது விழுத்திருந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா? ஆண்டவர் அப்புறம் போய் ஜெபிக்கிறாரு கெத்செமனே தோட்டத்தில். கொஞ்ச நேரத்துக்குள்ள தூங்கிடுறாங்க. ஸ்பெஷலாக ஆண்டவர் நம்மள்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாருன்னா நம்ம அலர்ட்டாக இருக்கணும். இந்த மன்றாட்டு ஜெபத்தில் எல்லா ஜனங்களும் ஜெபிக்க மறந்துடாதீங்க. நம்முடைய ஊழியத்துக்கே உயிரே நம்முடைய ஜபந்தான். ஊழியத்துக்கு அஸ்திபாரமே ஜபந்தான். அந்த ஜபத்தை மறந்துடக்கூடாது. ஜபத்தை விட்டு விட்டு தூங்கக்கூடாது. சில நேரங்களில் ஜெபிக்கிறோன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன்னு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க சிலர் நான் தூங்கிக்கிட்டே படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன்றவங்க அதெல்லாம் தூங்க போயிடுவாங்க. சபை எப்படி இருக்குது? உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குது? உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்கள் தூங்க போயிட்டீங்களா? இந்த தூங்க போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இதையும் விழித்திருந்து சாதாரணமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்க போயிடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் ஜெபத்தில் தூங்கிடாதீங்க. ஆத்மீக வாழ்க்கையில் தூங்கிடாதீங்க. கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அலாட்டாக இருக்கிறாங்களா? ஜெபத்தில் இருக்கிறாங்களா? ஆவிக்குரிய சத்தியத்தில் இருக்கிறாங்களா? இப்போ கொஞ்சம் லாக்டவுன் அறிவித்த உடனேயே எல்லாருக்கும் நித்திர மயக்கமாக இருக்கக்கூடிய நேரம் சில நேரங்களில் வந்துடும். வேண்டாம், எழுந்துருங்க, தூக்கத்தை விட்டு தூசியை விட்டு உதறி எழும்புங்க. இப்போ இந்த இடத்துல நேசர் கதவை தட்டுறார். ஆண்டவருடைய கதவு தட்டுற சத்தம் கூட நமக்கு கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? வீட்டில் எப்படி நம்ம கதவை தட்டினா சத்தம் கேட்குது இல்லை? அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில், Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him and I will sup with him. இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால். ஆண்டவருடைய சத்தத்தை உணரணும். ஆண்டவருடைய உணர்வு நமக்கு தேவை. ஆண்டவரை ருசிக்கிறது விட்டுறக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய இதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். சிலர் இதயத்தை திறக்கவே இல்லை. இப்போ ஒரு வேளை ஆண்டவரை விட்டு விலகி தூரமாக போய் அல்லது ஆண்டவரே வேண்டான்னு சொல்லி ஏதோ ஒரு துக்கத்தில் மாறி கிடக்கிறீங்களா? நீதிமொழிகள் 15:13 மன துக்கத்தினால ஆவி முறிந்து போகுமா? நம்முடைய ஆவிக்கு ஆண்டவருடைய வசனம் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? அது தீபம். எல்லாரும் சொல்லுங்க, தீபம். அந்த தீபமே சில நேரங்களில் அணைந்து கொண்டு இருக்குது. எப்படி ஒரு திரியில் கரி பிடித்து அது அணையும். அந்த காலத்து விளக்குகள்லாம் அப்படி இருக்கு. ஆனால் இப்போது மனிதர்களுடைய வாழ்க்கையில் சபையில் மங்கி எறிகிற திரி கூட இருக்கு. ஆனால் மங்கி எறிகிற திரியை ஆண்டவர் அணைக்க விட மாட்டாராம். நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவருமாய் இருக்கிற ஒருவர் சொல்லுகிறார், இதை வாசற்படியில் நன்றி நான் கதவை தட்டுறேன், இந்த சத்தத்தை நீ உணருங்கிறார். அப்போது மனிதர்களுடைய உணர்வு எல்லாருக்கும் தேவை. அதுக்காக தான் முதல் ஜெபம். மனிதர்களுடைய உணர்வு, ஆவிக்குரிய உணர்வு, ஆவிக்குரிய சத்தத்தினுடைய சத்தம். ஆண்டவருடைய சத்தத்தை உங்கள் இதயம் கேட்கணும். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய சத்தத்தை புறக்கணிக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு காது அடைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பாட்டுக்கு காது அடைச்சிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. சினிமா பாட்டுக்குன்னா குதிப்பாங்க. உணர்வில்லாமல் போய் கிடக்கிறாங்க. இப்போ இந்த உணர்வில்லாத மக்களை உணர்வடைய செய்வதற்காக இப்போ நம்முடைய முதல் மன்றாட்டி ஜெபம். ஜெபிக்கட்டுமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே இறங்குங்கப்பா. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் எங்கேயோ உறங்கிட்டு கிடக்கிறாங்க, எங்கேயோ செத்து கிடக்கிறாங்க, உணர்வில்லாதபடி அசைவில்லாதபடி கிடக்கிறாங்களே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் உணரச் செய்யும். இதோ இந்த வார்த்தை சென்று உம்முடைய பிள்ளைகளை ரீச் பண்ணட்டும். யாரெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவளை மனம் திரும்ப செய்யும். தேவன் ஒருவர் உண்டு,
என்னுடைய ஆண்டவராக இயேசு உயிருள்ளவர், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார் என்ற சத்தத்தை இந்த உலகத்துக்கு நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் உடைய வல்லமையை நீங்கள் அனுப்புங்கப்பா. மீண்டும் ஒரு முறை உடைய ரத்தத்தை பூமியில் தெளியும். எந்தெந்த இல்லங்களிலே, எந்தெந்த சபைகளிலே, எந்தெந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்வெல்லாம் போய் செத்து போன நிலைமையில கிடக்கிறாங்களோ அவர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஜீவ ஜலமாகிய நம்முடைய வார்த்தை ஜனங்களுக்கு மேலாக நாங்கள் தெளிக்கிறோம். அவள் தெளிவு பெறட்டும், அவருடைய வாழ்க்கை புதுமையாய் மாறணும். ஒரு அற்புதத்தை கட்டளடிவீராக மன்றாடி செபிக்கிறோம். ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக, ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, ஜீவனுள்ள தேவனை தேடும்படியாக இப்போதே நாங்கள் கட்டளெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவதாக, மணவாளன் வந்து தட்டும் பொழுது சகோதரியே அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன். சகோதரிகள் எல்லாம் ரொம்ப பிரியமானவளாக மாற முடியாது. பிரியமானமாய் அப்படி நம்ம நேசிக்கிறவங்கெல்லாம் புறாவை போல மாற முடியாது. புறாவை போல மாறுறவங்க உத்தமமாக மாற முடியாது. இதில் 4 லெவல் இருக்கு. ஏன் இந்த மணவாளன் வந்து சகோதரியேன்னு தட்டுறாரு? ஏன்னா கதவு திறக்கப்படலை. மணவாளனுடைய சத்தம் உலகம் முழுது கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சபையோ ஆண்டவருடைய சத்தத்தை புறக்கணிச்சு தூங்கிக்கிட்டு கிடக்குது. அதான் ஃபர்ஸ்ட் லெவல். சகோதரிகளுக்குள்ளேருந்து தான் ஒரு பிரியமானவளை கணவன் அல்லது ஒரு ஆண் தேர்ந்தெடுப்பான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. பிறகு அந்த பிரியமானவளை சரியானவளாக இருக்காளா கண்டுபிடிச்சி இப்போது அவள் உத்தமமாக இருக்கான்னு யோசிப்பான், புறாவை போல. பிறகுதான் உத்தமம். சரி, இப்போது முதல் லெவல் சபையில் அல்லது வேதத்தை அறிந்தவர்கள், பைபிளை படித்தவங்க. இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? உங்கள் நிலைமை என்ன? கணுக்கால் அளவு தண்ணீரில் நடக்கிற ஷாலோ கிறிஸ்டியன்ஸ் அல்லது நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பேரளவுக்கு கிறிஸ்தவங்க, அந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? முடியாது, விடமாட்டார் கர்த்தர். கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்கள் அடுத்த லெவலில் போகணும். இப்போ சகோதரியே கூப்பிட்டு பார்க்குறார் கர்த்தர். இப்போது நிறைய பிள்ளைகளை கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க. அதில் ஒன்று தானே செலக்ட் பண்ணுறோம். அது மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இருக்குல்ல, சகோதரிகள் லெவல், அதுலேயே இருந்துடக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போகணும். இப்போது அடுத்த லெவல் என்ன சொல்கிறார்ல, பிரியமே. ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அன்பை ருசிச்சிட்டிங்களா? இப்போது பேதுரு சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை கொஞ்சம் அப்படி தள்ளி கொண்டு வந்து யோவான் கடைசி அதிகாரம் 15வது வசனத்தில் சீமோன் சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரும் காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே. மறுபடியும் கொஞ்ச நேரம் ஏதாவது சில சத்தியங்களை சொல்லிட்டு, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஐயோ ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். இன்னொரு தடவை கேட்டால் நீங்கள் நானும் கோச்சிக்குவோம்ல. 3 தடவை கேட்டால் பிள்ளைகளை பார்த்து, அப்பா மேடா நேசிக்கிறியா, ஏம்மா நேசிக்கிறியான்னா கோபம் வந்துடும். ஆனால் இந்த பேதுருவை பார்த்து, இவள் எல்லாரும் காட்டிலும் நேசிக்கிறியா? ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். அப்போது என் ஆடுகளை மேய்ப்பாயாக, மறுபடியும் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. சபையில் அன்பு காணப்படணும். தேவனை நோக்கி அன்பு செலுத்தணும். பிரியமான மக்களை நம்ம இருக்கிறோமா? அதை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நேசிக்கிறீங்களா? ஆர் ஏபிள் டு லவ் ஜீசஸ் வித் ஆல் ஆஃப் யுவர் ஹார்ட்? முழு இருதயத்தோடு அவர் நேசிக்கிறீங்களா? அல்லது அறகுற மனதோடு நேசிக்கிறீங்களா? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்க எல்லாரும் காட்டிலும் நீ அதிகமாக நேசிக்கிறியா?
உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறியா? உன்னோடு கூட பிறந்த சகோதரர்களை காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறியா? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறவங்களை காட்டிலும் நீங்கள் நேசிக்கணும் ஆண்டவரே. நேசம் மிக மிக முக்கியமானது. இதே உன்னத பாட்டு 8:6-7-8 நேச வைராக்கியம் அக்கினி தழலை போல இருக்குமா. அநேக தண்ணீர் வந்தாலும் அதை அணைக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பை உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அணைக்க முடியாது. கொரோனா வியாதி என்ன, பல பிரச்சனைகள் என்ன, எதுவும் அன்பு அணைக்க விடாதபடி இருக்கு. அப்போது அன்புக்காக இயங்குகிற மக்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம். 2வது ஜெபம். என் கூட சேர்ந்து, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக இருப்பேன், நான் உண்மை நேசிப்பேன், பின்வாங்கி போக மாட்டேன், ஷேலோ லெவலில் நான் இருக்க மாட்டேன், கணுக்கால் லெவலில் நான் இருக்க மாட்டேன், இன்னும் எனக்கு வல்லமை வேணும், நான் உண்மை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ ஜீசஸ். சொல்லு மகளே, சொல்லுங்க சகோதரனே. அப்போ தான் உங்களை ஆண்டவர் ஆயத்தமாக்க முடியும். தேவனே என் ஜனங்களுக்காக இறங்கும், அவர்களை உத்தமமாய் மாற்றுங்க. ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுக்காக பூமியில் ரத்தத்தை சிந்தினவரே, பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினவரே, பரிசுத்தரே, நாங்கள் உண்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி அன்பின் கரம் எங்கள் மேல் படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ 3வதாக சொல்லி ஜெபிக்க போகிறேன். அது என்ன தெரியுமா? புறாவை போல கபடற்ற வாழ்க்கை, பிறகு உத்தமமான வாழ்க்கை. சீக்கிரம் இயேசு வர போகிறார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்போது இந்த காரியங்களெல்லாம் சொல்லி கதவை தட்டினாலும் மணவாட்டி நான் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறேன், இப்போ நான் எல்லாம் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன், இப்போ நான் கதவை திறக்க முடியாது. அது அந்நியனுக்கு சொல்லு, பிசாசுக்கு சொல்லு. ஆனால் உன்னை என்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு சொல்லாத. இவ்வளோ கொஞ்சம் அசதியாக இருந்துட்டு அப்புறம் ஓடி வர்றான். இந்த பாட்டில் கதவை பார்த்தா திறக்கிறா, மணவாளன் இல்லை. ஆனால் அவர் கை வைத்த இடத்துல வெள்ளைப்போளம் அப்படியே வாசனை திரவியம் ஊற்றுது. அதை இயேசு இன்னைக்கு இயேசு நேசிக்கிறார். பிறகு வெளியே ஓடி போய் தேடுறார். எல்லாரும் அடிக்க வர்றாங்க. அப்போ என்னுடைய மணவாளனுடைய நாமத்தினால் நான் கட்டளை கொடுக்குறேங்கிறா. உடைய மணவாளன் என்ன பெரிய ஆளா? ஆம், என் நேசர் 1000களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். இதை மறந்துடாதீங்க. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவருடைய ரத்தத்தை இப்போ தெளிக்க போகிறோம். சபைக்கு மேலாக இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சபை ஜனங்களுக்கு மேலாக இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இப்படி அக்கினி வலம் இறங்கட்டும். இப்படி ரத்தத்தினாலே முத்திரிக்கிறேன். சாபங்கள் மறையட்டும். கீழ்ப்படியாமல் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எங்களுக்கு தாங்க. பரிசுத்த வாழ்க்கையை தாங்க. கீழ்ப்படுதலின் ஆவி எங்கள் மேல் இறங்கட்டும். நித்திரை மயக்கத்திலிருந்து என் ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும். நித்திரை அவசியம்தான். ஆனால் அயர்ந்த நித்திரையோ, அநியாய நித்திரையோ, ஏதோ சோம்பேறித்தனமான நித்திரையோ எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நேசிக்கிற உள்ளங்களாக, உமக்கு கீழ்ப்படுகிற உள்ளங்களாக, வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கிற உள்ளங்களாக மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜனங்க எல்லாரும் வைராக்கியமாக இருங்க. மண்டாடி ஜபத்தில், இந்த மண்டாட்டி ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையே மாறிடும். God bless you. God bless you. நீங்கள் இயேசுவின் அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Google Pay number 9791921217. வங்கி விவரங்கள் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 700136730, IFSC கோட் IDIB 000 or 048. Bank address Siddhabudur branch,
Coimbatore 641044. Power of God TV, Indian Bank, account number 6321719960, IFSC code ID IB 000R048, branch Siddhapudur, Coimbatore. ஜெபியுங்கள், தாங்குங்கள், ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசிர்வதிப்பார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.